அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து பாடலாமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ, ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. உன்னதரே உம்மை ஆராதிப்பே, உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, வழிகாட்டியே உம்மை ஆராதிப்பே. உன்னதரே உம்மை ஆராதிப்பே, உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, வழிகாட்டியே உம்மை ஆராதிப்பே. ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி வந்தோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய பரிசுத்தாவியின் அபிஷேகம் ஒன்று தான் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் எங்களுக்கு மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது. பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை வாஞ்சித்து நாள் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியை இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நமக்கு முன்பாக ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கு முன்னால் இந்த ஆசீர்வாதமும் இருக்கும், சாபமும் இருக்கும். இதை எது வேண்டும் என்று தெரிந்து கொள்வது யாரை சார்ந்தது என்றால் தேவனை சார்ந்தது அல்ல. நாம தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைக்கும் போது நன்மை தீமையை அவன் அறிந்து புரிந்து அவனாகவே தேர்வு செய்யும்படியான அதிகாரத்தோடு படைத்தார். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைக்கும்போது அங்கே தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சங்களும் இருந்தது. ஜீவ விருட்சம், இன்னும் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சம். விருட்சத்தை ஆண்டவர் உண்டாக்கிவிட்டு சொன்னார், இதில் ஜீவ விருட்சத்தை நீங்கள் புசித்தால் ஜீவனோடு இருப்பீர்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசித்தால் சாவீர்கள் என்றும் கர்த்தர் சொன்னார். இது 2ஐயும் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால் வச்சுட்டு இப்படி சொல்லும்போது நீங்கள் தான் என்ன செய்யணும்னா அதை தேர்வு செய்யணும். எனக்கு இது தேவையில்லை, எனக்கு ஜீவ விருட்சம் போதும்னு தீர்மானம் பண்ணி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு அந்த உரிமையை நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்து தான் படைத்தார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அப்படி தான் செய்கிறார். நம்ம முன்னால் ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. தெரிந்து கொள்ளுகிற அந்த பொறுப்பு நம்மை சார்ந்தது. நீங்கள் வேதத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தில் 24:15 படித்தீங்கன்னா யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கு தெய்வத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க சொல்லிட்டு சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஒருவேளை நீங்கள் வேறு தெய்வத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நான் தெரிந்து கொள்ளுகிறேன், நான் கர்த்தரையே பின்பற்றுவேன் என்று யோசுவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலியாவின் நாட்களில் 1 ராஜாக்கள் 18:21 படித்தீங்கன்னா நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. ஒரு தீர்மானம் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஜனங்கள் அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தேவனை நிரூபித்த போது ஜனங்களெல்லாம் கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள். அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இதுபோல தான் ஆண்டவராகிய தேவனும் நம்முடைய வாழ்க்கையில்
தீர்மானம் எடுக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து பாவழியில் வாழ்ந்து மனம் போன போக்கில் வாழ்ந்தாலும் ஆண்டவர் உங்கள் கையை பிடிக்க மாட்டார். அது ஒரு வழி, அது ஒரு உலக பாவ வழி. அதுக்கு விளைவு என்ன? அழிவும் நரகமும். ஆனால் தேவனை பின்பற்றி வாழ்ந்தால் நித்திய ஜீவனும் சமாதானமும் உண்டு. இது ரெண்டும் நம்ம முன்னால் இருக்குது. நீங்கள் தவறான முடிவை தேர்ந்தெடுத்த பிறகு ஒருபோதும் தேவன் உங்களை கையை பிடித்து தடுக்க மாட்டார். நீங்கள் உணர்வடைந்து ஐயோ நான் செய்கிறது பாவம், நான் தேவன் பக்கம் திரும்பணும்னு சொல்லி நீங்கள் தேர்வு செய்து திரும்பினால் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தால் உங்கள் தீர்மானத்தின் அடிப்படையில், தேர்வு செய்கிறதின் அடிப்படையில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆதாம் ஏவாள் தவறான காரியத்தை தேர்வு செய்தார்கள், அதனால் சபிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழியை தேர்வு செய்வோம், அதன் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிக்கலாமா? இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க? ஆண்டவர் வேணுமா? ஆண்டவருடைய வழியில் போய் நடக்க போகிறீங்களா? அல்லது உங்கள் இஷ்டப்படி வாழ போகிறீங்களா? இஷ்டப்படி வாழ்ந்தால் பெரிய வேதனை அனுபவிப்பீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். நல்ல பிதாவே, தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் பிள்ளைகள் மேல் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடும். நல்ல தீர்மானம் எடுத்து நல்வழியில் நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.